இன்று புதன்கிழமை பராபவ வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி வளர்பிறை சதுர்த்தி ஸ்லாஷ் பஞ்சமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் மேஷம் ராசி அசுவினி பரணி கார்த்திகை 1 பாதம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. இன்று உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நாள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுகள் நடக்கலாம். ஆரோக்கியத்தில் உடல் சோர்வு குறைந்து சுறுசுறுப்பு அதிகரிக்கும். ஆனால் வெயிலில் அதிகம் அலைச்சல் வேண்டாம். தண்ணீர், பழங்கள் மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறோங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடும். பயணங்களில் புதிய மனிதர்கள் அறிமுகமாகலாம். ராகு காலம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. நல்ல நேரம் 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ரிஷபம் ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதம் ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 பாதம். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு சேமிப்பு உயரும் வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கண்கள் மற்றும் தொண்டை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குளிர்ந்த தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். எண்ணெய் அதிகமான உணவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். மகாலட்சுமியை வழிபட பணவரவு உயரும். மின்னாடி கே மிதுனம் ராசி மிருக சீரிடம் 3, 4 பாதம். திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதம். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. இன்று புதிய சிந்தனைகள் உருவாகும் நாள். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் நிதானமா செயல்பட்டா வெற்றி நிச்சயம். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். பண விஷயங்களில் வீண் செலவுகளை குறைக்கணும். கடன்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கு. தியானம் மற்றும் யோகா செய்தா மன நிம்மதி கிடைக்கும். வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டு உணவுகளை சாப்பிடுங்க. நீண்ட தூர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கணும். பெருமாளை வழிபட மனக்குழப்பம் தீரும். கடகம் ராசி புனர்பூசம் 4 பாதம் பூசம் ஆயில்யம். வணக்கம் கடகராசி அன்பர்களே. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன் கொடுக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. பணவரவு சீராக இருக்கும். ஆன்மீக செலவுகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தில் தூக்கமின்மை மற்றும் அஜீரணம் வர வாய்ப்பு இருக்கு. இரவு நேரத்தில் எளிமையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கிறோங்க. மோர், பழங்கள் மற்றும் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். துர்க்கை அம்மனை வழிபட தடைகள் விலகும். கருப்பாயி ராசி பலன் நேயர்களே, இவ்வளவு நேரம் முழுசா பார்த்த உங்க